படங்களில் வந்து நேரத்தை நிறுத்துகிற மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்துருக்க முடியும். ஆனால் ரியல் லைஃப்பில் உண்மையிலேயே நம்ம நேரத்தை நிறுத்த முடிஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நேரத்தை நிறுத்துகிறோம், அதாவது டைமை ஸ்டாப் பண்ணுறோன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே வந்து எது எது எப்படி எப்படி இருக்கோ அப்படியே நின்றோம். நம்ம பூமி வந்து தன்னைத்தானே சுத்த போகிறதில்ல, அதுவும் நிற்க போகுது. சூரியனையும் சுத்தாது, எல்லாமே அப்படியே நின்றோம். காக்கா மேலே பறந்துட்டு இருக்குன்னா அந்த காக்கா அப்படியே வானத்தில் நின்றோம். ஸோ இதுதான் டைம் ஸ்டாப்பிங். இப்போ இந்த மாதிரி டைமை நம்ம நிறுத்த முடியுது அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம கண்ணு வந்து குருடாயிரும். நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கண்ணு தெரியணும்னா நம்ம கண்ணில் வந்து ஒளி வந்து படணும், லைட்டு வந்து நம்ம மேலே படணும் கண்ணுக்குள்ளே. இந்த லைட்டு வந்து பட்டாதான் ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம ரெட்டினால பட்டு நமக்கு வந்து விஷன் தெரியும். இப்போ இந்த ஃபோட்டான்ஸ் நவராதனால நமக்கு வந்து கண்ணு சுத்தமாக தெரியாது, எல்லாமே டார்க் ஆகிடும். நேரத்தை நிறுத்தின அடுத்த நொடி வந்து நம்ம குருடாயிடும். இதுக்கப்புறம் நம்மளால் எங்கேயுமே நவர முடியாது. நம்ம ஒரு மண்ணில் போட்டு நம்மளை அடைச்ச மாதிரி நம்ம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளை சுற்றி இருக்க ஏர் மாலிக்யூல்ஸும் நேரத்தை நிறுத்தும் போது ஃப்ரீஸ் ஆகிடும். ஏர் மாலிக்யூல்ஸ் ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு பேரியர் மாதிரி ஆகிடும், இன்விசிபிள் பேரியர் மாதிரி. ஒரு கான்க்ரீட்டில் போட்டு நம்மளை வந்து சுற்றி அடைச்சிட்டு நவர முடியுமா? அந்த மாதிரி தான் காற்று வந்து இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், நம்மளால் நவரவே முடியாது. ஏன்னா நம்ம நவர்ந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்க காற்று நவரணும். அந்த காற்று நவராதனால நம்மளால் 1 இன்ச்சு நம்ம இருக்க இடத்த விட்டு நவரவே முடியாது. இது நடக்குதுன்னா நம்மளால் மூச்சும் விட முடியாமல் போனோம். ஏன்னா நம்ம காற்று வந்து நம்ம மூக்குக்குள்ளே வழியாக போய் லங்ஸுக்கு போயிட்டு வெளியே வந்தாகணும். காற்று நவராதனால இது எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி செத்து போயிடும். அடுத்து ஒரு துளி சவுண்டு கூட நம்ம கேட்காது நம்ம காதில். ஏன்னா சவுண்டு நவரணும்னா காற்று நவரணும், காற்று தான் நவரல, அப்போ எப்படி நமக்கு சவுண்டு கேட்கும்? ஸோ சவுண்டும் கேட்காது, நம்ம வந்து செவிடாயிடும். தண்ணி வந்து அதோட லிக்விட் நேச்சரை வந்து லூஸ் பண்ணிட்டோம். ஸோ நேரத்தை நிறுத்தின அடுத்த நொடி வந்து தண்ணி வந்து ஒரு சாலிட் ஆகிடும். ஸோ தண்ணி குடிக்கலாம் முடியாது, தண்ணி கல் மாதிரி ஆகிப்படும். நேரத்தை நிறுத்தும் போது கிராவிட்டியும் வந்து ஸ்டாப் ஆகிடுது. இதனால வந்து நம்மளை இழுக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் அங்கே கிடையாது. டைம் ஸ்டாப் பண்ணும் போது கிராவிட்டியும் இல்லாமல் போயிடுது. இதனால நம்மளோட வெயிட்டை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா கிராவிட்டினால தான் நம்மளோட வெயிட் நமக்கு ஃபீல் ஆகுது. நம்மளை சுற்றி இருக்க நிறைய மித்ஸை வந்து நான் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். I hope she's doing your brother right now, you big-headed buffoon.